الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقول اللهم اصلح لي دينا الذي هو عصمة أمري واصلح لي دنيانا التي فيها معاشي واصلح لي آخرة التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லுமானங்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை எல்லாம் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம்முடைய முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. மிக ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துவிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன துஆ? வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சீரானதாக, சரியானதாக இருக்க வேண்டும். சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அந்த கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு சீரானதாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் என்று இருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்துல வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தான் என்று சொல்லி கேட்பது அல்ல, சாலிஹான குழந்தையை தான் என்று கேட்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை சாலிஹான குழந்தையாக இல்லை என்றால் அதில் ஏற்படக்கூடிய துன்பங்களும், சிரமங்களும், பிரச்சனைகளும் ரொம்ப கடினமானது. எது கிடைத்தாலும் நமக்கு சீரானதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அதை இறைவனிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நமக்கு சீரானதாக ஆக்கிதா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஸ்லிஹ் லி, எனக்கு சீரானதாக ஆக்கி தருவாயா. எது சீராக ஆக்கி தருவாயா? தீனனல்லதீ ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய காரியங்களுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை எனக்கு சீரானதாக ஆக்கி தருவாயா. என்னுடைய காரியங்களுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய இஸ்லாத்தை நான் பின்பற்றக்கூடிய வழிபாடை எனக்கு என்ன பண்ண சீராக ஆக்கித்தான். அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம், அவனிடம் பிரார்த்திக்கிறோம், நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். அவன் அருளாளன், அன்பாளன், அளவில்லாத நியமத்துகளையும் பாக்கியங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பாக்கியங்களை வழங்கிய அவனை நாம் வணங்குகிறோம், நம்முடைய தேவைகளை கேட்கிறோம்,
அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. நாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய காரியங்களை இந்த மார்க்கத்தை கொண்டு சீராக ஆக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை இந்த மார்க்கத்தை கொண்டு சீராக்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? இந்த துஆவுடைய ஆரம்பத்தில் ஒரு சீர்திருத்தத்தை மார்க்கத்தில் சீராக ஆக்கித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, வ அஸ்லிஹ் லீ, எனக்கு சீராக ஆக்கி தருவாயா? எத? துன்யல்லதி ஃபீஹா மஆஷி, நான் வாழக்கூடிய இந்த துன்யா, நான் வாழக்கூடிய இந்த உலகம், எனக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதாரம் அனைத்தையும் எனக்கு சீராக்கித்தான். துனியாவில் வாழ்றோம், துனியாவில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் வேண்டும், துனியாவில் வாழ்வதற்கு நல்ல நிலையில் வாழ வேண்டும். இந்த துனியாவில் வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு சீராக ஆக்கித்தான். துனியாவில் வாழ்றோம், நம்ம காசு பணம் இல்லை, சிரமம் கஷ்டம், சிரமம் தானே. இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு சீராக ஆக்கித்தான். எந்த கஷ்டங்களும் இல்லாமல், பிரச்சனைகளும் இல்லாம, எந்த நெருக்கடிகளும் இல்லாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை, இது வாழ்வாதாரத்தை எனக்கு சீரானதாக ஆக்கித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறார். அடுத்து வஅஸ்லிஹ் லீ ஆகிரத்தல்லதி ஃபீஹா மஆதி, நான் திரும்பவும் செல்லக்கூடிய, எங்க செல்லணும்? நம்ம இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு எங்க போனோம்? மறுமைக்கு போனோம். ஒவ்வொரு முஃமினுடைய நம்பிக்கையும் ஈமானும் என்னதான்? இந்த உலகம் பர்மனன்ட் அல்ல, ஆகிரத்து தான் பர்மனன்டான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சீராக கேட்குவதை போல மறுமையுடைய வாழ்க்கையும் சீராக இருக்க வேண்டும் அல்லவா? மறுமையுடைய வாழ்க்கை சீராக இருப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நாம் திரும்பி செல்லக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீராக ஆக்கினார். நாம் திரும்பி செல்லக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கையை எனக்கு சீராக ஆக்கித்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்க. அடுத்து செய்வாங்க, வஜஅலில் ஹயாத ஸியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், என்னுடைய வாழ்க்கையை ஆக்கு. எப்படி? ஸியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர், எல்லா நன்மைகளையும் அதிகமாக ஆக்கு என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அதிகமாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்றாங்க. அடுத்து வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா, மிக முக்கியமான நிலை. முஃமினாக வாழ்வான், மரணிக்கும் பொழுது காபிராக ஆகிவிட்டான், அவனுடைய நிலைப்பாடு என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த காபிராக வாழ்ந்திருப்பான், மரணிக்கும் பொழுது ஈமான் கொண்ட நிலையில் மரணித்து விட்டான், அவனுடைய நிலைப்பாடு என்ன? அதனால் மரணம் என்பது, அந்த மரணத்தினுடைய நிலைப்பாடுகள் மிக முக்கியமானது. அந்த மரணத்தினுடைய நிலைப்பாடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வஜஅலில் மௌத, என்னுடைய மௌத்தை நீ ஆக்குவாயாக, ராஹத்தன் லீ, எனக்கு ராஹத்தான நிம்மதியான எந்த தீங்குகளும் இல்லாத ராஹத்தான வாழ்க்கையை மௌத்தை எனக்கு கொடு. எதிரது மின்குள் ஷர்ரின், ஒவ்வொரு தீங்கிலிருந்தும், அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் என்னுடைய மரணத்தை என்ன பண்ண? ராஹத்தான மௌத்தாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனை செய்வாங்க. அப்படிங்கிறதா இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். வல்லல்லாஹ் நம்ம அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்